ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கருணக்கிழங்கு புளிக்குழம்பு தான் செய்ய போகிறோம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறோம். ஒரு டீஸ்பூன் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு. கருணக்கிழங்கு வந்து வெடித்து தோல் உரித்து வச்சு கருவேப்பிலை சேர்த்துக்கணும். சின்ன வெங்காயம் பூண்டு வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா இந்த புளி தண்ணியில் வந்து ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். உப்பு இதுவே சேர்த்துக்கிறோம். புளி கரைசல் ஒரு எலுமிச்சை பழம் சைஸுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், ஊற வச்சு. அதை இப்போ இதில் வடிச்சுக்கிறேன் தூசில். இப்போ இதை கரைச்சிக்கலாம். தண்ணி கூட ஊற்றி கரைச்சிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கிறோம். வேக வச்சு தோல் ஊற்றி கருணக்கிழங்கு சேர்த்துக்கிறோம். கரைச்சி இந்த உப்பு மிளகாத்தூள் புளி எல்லாம் கரைச்சிட்டோம்னா அந்த தண்ணி இதில் சேர்த்துக்கிறோம். குழம்புக்கு தேவையான தண்ணி, உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். எண்ணெய் விடுற அளவுக்கு திரும்பி மூடி போட்டு கொதிக்க வைக்கணும். அவ்வளோ கொதிச்சிச்சு. இதோட ஆஃப் பண்ணிக்கலாம்.